வெல்கம் குட் மார்னிங். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் வித் மீ பூர்ணிமா. என்னடா அந்த பொண்ணு ஜிலு ஜிலுன்னு ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? வேற எதுவும் இல்ல, கிளைமேட் வெள்ள அந்த மாதிரி இருக்கு, சூப்பரா ஜிலுன்னு. சுட்டரிக்கிற சூரிய பகவான கொஞ்சம் சைட்ல தள்ளி நேத்துக்கு வருண பகவான் நம்ம எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருக்காரு இல்லையா? இது பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணணும்னு தோணுது. அதாவது என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்ஸா தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்துக்கோங்களேன், வெளிச்சம், இருட்டு, சூடு, குளிர், அந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் சைனீஸ் அங்க பிலாசபில இன் அண்ட் யாங்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே இந்த சிம்பிள் பார்த்திருப்போம். அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னா, இந்த கருப்பு இல்லாம வெள்ளை இல்லை, அதாவது இருட்டு இல்லாம வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது சைனீஸ் மட்டும் சொல்லலைங்க, நம்ம இந்தியர்களும் நிறைய விஷயத்துல சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா சிவனும் சக்தியும் எடுத்துக்கோங்களேன். என்ன அப்படின்னா, சிவன் அழிக்கும் தொழில் கொண்ட தெய்வம். ஆனா சக்தி பாருங்க, பிரம்மன் படைக்கும் தொழிலுக்கு உதவிய தெய்வம் இல்லையா? சிவனை வழிபடுறதுக்கு சக்தி ஸ்தலங்கள் போன்ற பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. ஆனா சக்தி வழிபடுறதுக்கு சக்தி பீடங்கள் இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். கண்டென்ட் சக்தி பீடங்களில் இல்ல, குறிப்பா இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ரீபீடம். இதோட அருமை பெருமைகள் சொல்ல வராங்க திருமதி மஞ்சுளா ரமேஷ் அவர்கள். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம் பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். பங்களாதேஷில் வடகோடியில் இருக்கின்ற சில்லாட் அப்படிங்கிற அந்த சிறிய கிராமம், அந்த ஊரில் இருக்கின்ற சக்தி பீடத்தை பார்க்குறதுக்காக நம்முடைய பிரயாணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே அந்த ஷிவ்பாரி அப்படிங்கிற அந்த கோவில், ஒரு சிறிய கோவில், திங்கக்கிழமை தான் அங்கே பூஜை நடக்கும். அந்த கோவிலில் நாங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த எங்கிட்ட வந்தவர்கிட்ட இங்கே எங்கே சக்தி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜாடையில் கேட்ட உடனேயே அவர் எங்களை அழைச்சிட்டு போனார். அந்த பீட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஸ்ரீ பீட்டம், மகாலட்சுமியின் பீட்டம். இந்த மகாலட்சுமி என்பவள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிங்கிற அந்த வரிசையில் வருகின்ற லக்ஷ்மி கிடையாது. இவள் ஆதிலக்ஷ்மி. இவள் தான் மூலசக்தி, ஆதி பராசக்தி அவள் தான். தேவி பாகவதத்தில் சொல்லப்படும் பொழுது மகாலட்சுமி, இந்த ஆதிலக்ஷ்மி, ஸ்ரீ என்கின்ற அந்த தத்துவத்திலிருந்து தான் அதுக்கப்புறமாக வெவ்வேறு சக்திகள் பிரிகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலேருந்து வர்றது தான் துர்கை என்பவள், லக்ஷ்மி என்பவள், சரஸ்வதி என்பவள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது அந்த ராஜசகுணம், தாமசகுணம், சத்துவகுணம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற சக்தி. ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தி வெளிப்படுத்துகிறது. அந்த மாதிரி 3 சக்திகளையும் வெளிப்படுத்துகின்ற அந்த ஆதி மூலம், ஆதி சக்தி யார் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ரீ பீட்டமாக அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் தான் அங்கே சதிதேவியாக அங்கே இருக்கிறாள். அன்னையினுடைய கழுத்து பாகம் விழுந்த இடம் அந்த மகாலட்சுமி பீட்டம். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்போட, ஒரு பரவசத்தோட நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். உள்ள நுழைஞ்சா ஒரு சிறிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய கருப்பான கற்கள். இதை இந்த சக்தி பீட்டங்கள் அப்படிங்கிற கோவிலுக்கெல்லாம் போகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பாறை, கரும் பாறையாக, கரிந்து போன பாறையாக சிறிய
அமைப்புகளை வந்து பார்க்க முடியும். இதுதான் சதி தேவியனுடைய இருப்பிடம், ஸ்தலம் அப்படிங்கிற அதை பார்த்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சக்தி அலைகள் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பைரவர், கண்டிப்பாக க்ஷேத்திர பைரவர் அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துல இருப்பார். அந்த இடத்துல அந்த வட்ட வடிவ அமைப்புக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய சுயம்புவாக அன்னை அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். ஒரு சிறிய ஒரு அதில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுதே வந்து ஒரு மெய்சில் இருக்கின்ற அனுபவமாக இருந்தது. அதே மாதிரி என்னன்னு தெரியல, நம்ம சக்தி பீடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை, அப்புறம் மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா வந்து கருகமணி, அது ஏன் எடுத்துன்னு போனேன்னு தெரியல, கருகமணி இதெல்லாமே ஏதோ ஒரு உணர்வுனால அதையெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். அன்னையினுடைய கழுத்து விழுந்த இடம் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து அந்த கருகமணியை கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தோன்றிச்சு. அன்னை தான் எடுத்துன்னு வர சொன்னாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நாங்கள் அங்கே போயிட்டு வேற அந்த சுயம்பு ஒரு லிங்கம் போன்ற அன்னை போன்ற அந்த அமைப்பில் அந்த கருகுமணி கழுத்தில் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஆராதனை செய்யும் பொழுது என்ன பாக்கியம் அப்படின்னு தான் தோணுச்சு. அன்னையினுடைய கழுத்திற்கு நேரடியாக நாமே தொட்டு வணங்கி அவளை அலங்காரம் பண்ணி வணங்குகிறோம். அப்படி ஒரு பாக்கியத்தை அன்னை கொடுத்திருக்கிறாள் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். ரொம்ப ஒரு பரவசமா அன்னையை அங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பிரார்த்தனை அங்க பண்ணோம். என்ன அப்படின்னு சொன்னா, அங்கங்க பாரத தேசம் முழுக்க இருக்கின்ற சதிதேவியின் பாகங்களை பார்த்துக்கிட்டே வரோம், ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துக்கிட்டு வரோம். எங்களுக்கு உன்னை முழுமையாக தரிசிக்கின்ற ஒரு பாகியத்தை கொடு அப்படின்னு. இந்த கழுத்து பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. விசுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 6 ஆதாரங்களில் விசுக்தி இருக்கின்ற அந்த ஒரு பேச்சு வருகின்ற அந்த ஒரு இடம். சக்தி அப்படிங்கிறது அங்கே தானே பிறக்கிறது. ஒரு சக்தி இருக்கிறது மூச்சு நிலை அப்படின்னு சொல்லுவாங்களே, மூச்சுக்கு ஆதாரமாக இருக்கின்ற இடம். இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த அன்னைக்கு அங்க வந்து 7 உபபீட்டங்கள் இருப்பதாகவும், ஒவ்வொரு உபபீட்டமும் ஒவ்வொரு அன்னை அங்க கௌமாரி, வாராகி, சண்டி அப்படி பல தேவதைகள் அங்கே குடியிருப்பதாகவும், மிகவும் ஒரு பாக்கியம் செய்தவர்கள் தான் அந்த இடத்திற்கு போக முடியும் அப்படின்னு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து சொல்வதில்லை, எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்த ரொம்ப பரவசத்தோட வணங்கி அங்கேருந்து தாய்நாடு திரும்பினோம். நாலாவது ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ ஈகார மாத்ருகாரூபிணி. ஓம் ஸ்ரீ ஈகார மாத்ருகா பீடரூபிணி. ஓம் ஈம் ஈஷினி தேவி. ஓம் ஈம் ஈஷினி தேவி ஈஸ்வர்யை நமः. ஈஸ்வரி ஸ்வர்ணவர்ணாபா वृषारूढासितांशुका. शारिकाञ्च वरं दक्षे वामे दत्तेऽङ्कुशाभयौ. ओम. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்ப எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். கண்டேன் சக்தி பீடங்களை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் கோபுரம் குங்குமம்.
என்னங்க ஸ்ரீபீடம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புராண கதைகள்ல வந்து கடவுள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் பத்தி மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்களேன், அன்னம் அப்படிங்கிற ஒரு பறவை என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை சாப்பிடுமா. இது கிட்ட ஒரு கிண்ணத்துல பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சீங்க அப்படின்னா அது பாலை மட்டும் உறிஞ்சிற தன்மை அதுக்கு உண்டா. ஓகேவா? சோ அதே மாதிரி சக்கோர பறவை என்ன பண்ணும் அப்படின்னா மூன்லைட் தான் அது வந்து சாப்பிடுமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த புராண கதைகள்ல இருக்கிற பறவைகள் பத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறாது, நம்மளை சுத்தி இருக்கிற பறவைகள் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை காப்பாற்ற முடியும் இல்லையா? இன்னைக்கு வானகமே வையகமே செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது வௌவால் பறவை பத்தி. இத பத்தி நம்மளுக்கு சொல்ல வராங்க கோவை சதாசிவம் சார் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்போ எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். புதுகை தொலைக்காட்சி நேயருக்கு என் அன்பான பசுமை வணக்கம். ஒரு உயிரை என்னன்னு சொல்றதுன்னு கேட்குறேன். இந்த வௌவாலை பறவையான்னு கேட்டா இல்லை, ஏன்னா அது ஒரு பாலூட்டியா இருக்கு. இப்போ பாலூட்டின்னு சொன்னா பறவை இல்லையில்ல. நம்ம என்ன சொல்றோம்னா அது பாலூட்டியா பறவையாங்கிற விஷயத்துக்கு மட்டும் போகாமல் இயற்கை படைத்திருக்கிற ஒரு அற்புதமான உயிர் வௌவால் என்கிறோம். வௌவால்களும் இந்த இயற்கை சூழலில் வாழ வேண்டும். இயற்கை சூழலில் ஏன் வௌவால் வாழணும்னு கேட்டால், குறிப்பாக பனந்தின்னி வௌவால்கள் நம்ம பக்கம் இருக்கு. ஒரு காலத்தில் அவையெல்லாம் சதுப்பு நிலங்களை நம்பி வாழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கு வந்து ஒரு 1000 2000 கணக்கிலே அவை தங்கி வாழுகிறது. ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக வாழுகிற வழக்கத்தை கொண்டது வௌவால்கள். சங்க இலக்கியத்தில் இதில் வாவல் என சொல்லுகிறார். இன்னைக்கு ஆங்காங்க கொஞ்சம் வௌவால்கள் இருக்கு. வௌவாலுடைய வாழ்க்கை என்பது முழுக்க வௌவால்கள் இரவாடியே சொல்லும். ஒரு சாயந்தரம் 6 மணி ஆனால் கிளம்பி போய் எங்கேயாரு ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் பறந்து போய் சாப்பிட்டுட்டு காலை 6 மணிக்கு எந்த இடத்துல புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு வர்ற பழக்கம் வௌவாலுக்கு இருக்குது. அப்போ அது வெறும் பழங்களை சாப்பிடுவதால், கொய்யா பழத்தை சாப்பிடுது, அது சந்தனம் பழத்தை சாப்பிடுகிறது, காப்பி கொட்டையை சாப்பிடுவதால் என்ன நடக்குதுன்னா, இந்த விதைகள் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்கும். ஒரு கொய்யா பழம், ஒரு சந்தன மரமோ அல்லது ஒரு காப்பியோ அல்லது வேறு வகையான பழ மரங்கள் என்பது பரவலாக பரவுவதற்கு, தாவர வளர்ச்சிக்கு, தாவர பரவலுக்கு வௌவால்கள் ரொம்பவும் மிக முக்கியமான பங்களிப்பு செய்யுது. ஆனால் வௌவால்னா நமக்கு பிடிக்காது. என்ன சார் அது பார்க்க நல்லாவா இருக்கு, அது வேற தலைகளா தொங்கி எரிச்சல் ஏற்படுத்தலையா அப்படின்னு நம்மளுக்கு எது அழகுன்னு தெரியல. உழைப்புத்தான் அழகு என்பது தெரியல. அந்த உயிர் இந்த இயற்கைக்கு செய்கிற நன்மைதான் அழகுன்னு தெரியல. வெறும் தோற்றத்தை வைத்து அழகை தீர்மானிக்கிற அந்த பொது புத்தியை நாம் உடனடியாக கைவிட வேண்டும். வௌவால்கள் இரவில் நடமாடுகிற ஒரு உயிரினமாக இருந்தால்தான் இரவில் பூக்கிற பூக்களுக்கும் வௌவாலால் மகரந்த சேர்க்கை செய்ய முடியும். உதாரணத்துக்கு துரியன் பழம்னு ஒன்று இருக்கு. இப்போ துரியன் பழம் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பழம் 3000 ரூபாய் வரைக்கும் விற்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான பழம். ஆனால் துரியன் மரம் நள்ளிரவில் பூக்கிறது, அதிகாலை உதிர்ந்து விடுகிறது. இப்போ நள்ளிரவில் பூத்து அதிகாலையில் உதிர்வதற்குள் அதுக்கு மகரந்த சேர்க்கை நிகழ வேண்டும். இந்த மகரந்த சேர்க்கை யார் செய்கிறான்னா வௌவால்கள் செய்யுது. அது மட்டுமல்ல, வாழைப்பழம் நமக்கு வேணும், பப்பாளிப்பழம் நமக்கு வேணும்னு சொன்னால் கூட இந்த இரவில் அவையெல்லாம் மகரந்த சேர்க்கை செய்து தான் மட்டும் பழம் சாப்பிடாமல் நமக்கும் பழம் தருகிற ஒரு உயிரினம் தான் வௌவால். ஆனால் வௌவால் மீது நமக்கு பெரிய கரிசனம் இல்லை. வௌவாலின் மீது நல்லெண்ணமும் மனிதர்களுக்கு இல்லை. ஆனால் நல்லெண்ணம் வர வேண்டும். உதாரணத்துக்கு 2004 டிசம்பர் 24 இந்த நாகப்பட்டினத்துக்கு அருகாமையில் ஒரு குக்கிராமம், அங்கு ஒரு 2000 வௌவால்கள் வாழ்கிறது. அந்த அன்னைக்கு அந்த டிசம்பர் 24 2004 6 மணிக்கு புறப்பட்டு போய் காலை 6 மணிக்கு வர வேண்டிய பறவைகள் அன்று நள்ளிரவு 11 மணிக்கே வந்துருச்சு.
இவன் ஏற்கனவே கருவிட்டு கிடக்கு. இந்த வௌவால்கள் எல்லாம் துரத்தணும், ஊருட்டே துரத்தணும், ஒண்ணு கூட வாழ வைக்க கூடாது, இது இடைஞ்சலா இருக்கு, இந்த வௌவால் இங்க வாழணுமான்னு அவனுக்கு பிரச்சனை. ஆனா அன்னைக்கு 11 மணிக்கு வந்து யாரை தூங்குடல, கத்தி கூப்பாடு ஓடுது. எப்படி? எந்திரி, தூங்காத எந்திரி, இயற்கையின் ஒரு பேரிடர் வரப்போகிறது என்பதை கத்தி கத்தி கூப்பாடு போடுகிறது. போர்வையை இழுத்தி பூத்தி கொண்டு விடியட்டும், இதுக்கு ஒரு வேலை பண்றேன், இதையெல்லாம் ஒழிக்கணும், காலையில மனுஷனை இரவு தூங்க விடுதான்னு துப்புட்டை இழுத்தி போர்த்தி படுத்து விட்டான். அவையெல்லாம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊருக்குள் கத்தி கத்தி ஓய்ந்து போச்சு. ஓய்ந்து போய்விட்டு எங்கோ போய்விட்டவன். கடல் வந்து ஒவ்வொரு வீட்டை தட்டுகிறது. நீக்குவதற்குள் கடலுக்குள் அவன் சலசமாக. இப்போ பறவைகளின் மொழி தெரியாமல் போயிருக்குதன் காரணம், பறவைகள், பூச்சிகள், மற்ற விலங்குகள் இயற்கையின் பேரிடரை முன்னே உணர்ந்து ஒன்றுக்கு ஒன்று தகவலை பரிமாறிக்கொள்கிறது. இயற்கையின் கண்ணியிலிருந்து மனிதன் விடுபட்டு விட்டான் என்பதைத்தான் அந்த 2004 டிசம்பர் 24 லட்சக்கணக்கில் மாண்டு போன மனித குலம் சொல்லுது. வௌவால் இன்னும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, அப்துல் கலாம் ஐயா கோவை பூங்காவில், வஉசி பூங்காவில் ஒரு மரத்தை நட்டார், அரச மரம். அதுக்கு வெறும் மரத்தை மட்டும் நடாமல் ஒரு பெயர் வைத்தார், குறிப்பா ஒரு பெயர் வச்சார் கலாம் ஐயா. கலாம் ஐயா அந்த மரத்துக்கு வைத்த பேர் பச்சை நாயகி. பச்சை நாயகி இன்னைக்கு இருக்கு. பச்சை நாயகி மற்ற மரங்கள், பூங்காவில் இருக்கிற மற்ற மரங்களை விட மற்ற மரங்கள் 10 ஆண்டுகளில் எட்டிய பெரிய வளர்ச்சியை பச்சை நாயகி 4 ஆண்டுகளில் எட்டினார். எல்லாம் சொன்னாங்க அப்துல் கலாம் ஐயாவின் கைராசி தான் 10 ஆண்டுகள் வளர வேண்டிய மரம் வெறும் 4 ஆண்டுகளில் வளர்ந்ததாக சொன்னார்கள். அதை ஆய்வு செய்து தோண்டி துருவி பார்க்கையில் எப்படி 10 ஆண்டு வளர வேண்டிய ஒரு மரம் 4 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தகுதுக்குன்னு பார்த்தா அங்கே வௌவால்கள் இருக்கிறது. வௌவால்கள் தொடர்ந்து எச்சமிடுகிறது. வௌவால்களின் எச்சம் என்பது ஒரு ஊட்டச்சத்து. குறிப்பாக தாவரங்கள் நன்கு வருவதற்கான எல்லா சத்துக்களும் வௌவாலின் எச்சத்தில் இருக்கிறது. இந்த எச்சம் விழுக 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 பச்சை நாயகி நம்முடனே மேல வளர்ந்துட்டே இருக்க. 10 ஆண்டுகள் வளர வேண்டிய பச்சை நாயகி இன்றைக்கு 4 ஆண்டு 5 ஆண்டுகளில் வளர்ந்து நிழல் பறிப்பு நிற்பதை பார்த்தால் வௌவால்கள் தொடர்ந்து நம்மோடு வாழ வேண்டும் என சொல்லுது. ஆக வௌவால்கள் வாழ்ந்தால் இயற்கை செழிக்குமே தவிர இயற்கைக்கு ஒருபோதும் சேதாரம் வராது. வௌவால்கள் வாழ வேண்டும். இந்த செக்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற கண்ணதாசன் சாருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், பறவைகள் தானே, இதுக்கு என்ன வீடா, இதுவா, பறந்து அப்படியே போய்க்கட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதுகள் வந்து மரம் இல்லாம என்ன பாவம் பண்ணுது அப்படின்னா, நம்ம பிளாட், நம்ம வீட்டெல்லாம் வந்து அது தங்குது, நம்ம எல்லாத்தையும் துரத்தி துரத்தி விடுறோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, இதுகள் வந்து பறக்க இடம் இல்லாம அழிஞ்சிடுதுங்க பாவம். சோ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பறவைகள் தானே அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபுட் செயின். இருட்டு இல்லாம வெளிச்சம் இல்ல சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு உயிரினம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து அது பெரிய பாதிப்பா வரும் பிற்காலத்துல. அது நம்ம நிறைய டைம் புரிஞ்சுக்கிறது இல்ல. சோ என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, மர கண்கள் நடுங்க, இருக்கிற மரத்தை வெட்டாதீங்க. குருவி, சிட்டுக்குருவி அந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சமா சாதம் வைங்க. என்ன காக்காக்கு சாதம் வைக்கிறோம், குருவிக்கு சாதம் வைக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா என்ன இல்லையா? சோ அடுத்து நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் விருந்து. இப்போ விருந்துனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், சாப்பாடு இல்லையா? இப்போ நம்ம சங்க காலத்துல என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தலைவன் தலைவி அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை வந்து எல்லாம் சரி வராது இல்லையா? எப்பயுமே சரி வராது, அப்பயும் சரி வராது. சோ சரி வராத போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தலைவன் வந்து அவருடைய ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஓகேவா? சோ அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த தலைவி என்ன பண்ணணும் அப்படின்னா,
அவங்கள வந்து ஓகே நம்மளுக்கு சண்டை இருக்கு, இப்போ என்ன பண்ணுவோம், என்னங்க சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். அந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது. வந்திருக்கிறவங்கள உள்ள கூப்பிட்டு உபசரிச்சு அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய பழக்கம். சோ அப்படி இந்த உணவு கொடுக்கும் போது அந்த தலைவி கையால தலைவனுக்கு பரிமாறும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துருமா. சோ இதுதான் அப்போ இருக்கிற சூப்பரான ஒரு சொல்யூஷன் சண்டைகளுக்கு. சோ தமிழ் விருந்து அப்படின்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பட் தமிழே ஒரு விருந்து அப்படின்னு சொல்ல வராரு பேராசிரியர் முனைவர் திரு கு ஞானசம்பந்தன் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. குங்குமம் கொடுங்க. இது தூய்மையான குங்குமமா? அப்போ எந்த குங்குமம் வாங்குறது? கோபுரம் குங்குமம். பரிசுத்தமானது, பக்திக்கு உகந்தது. கோபுரம் குங்குமம். வணக்கம். பொதுகை தொலைக்காட்சி நேயர்களோடு உரையாடுற போது எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு புது செய்தியை சொல்றப்ப அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. இப்ப இந்த பேசுற திறன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம். உலக உயிரினங்கள்ல பேசுகிற இந்த மொழி வாய்ப்பு நமக்கு தான் கிடைத்திருக்குது. இப்ப மற்ற உயிரினங்கள் பேசுமா என்றால் பேசாது. ஆனால் ஒலி குறிப்பால் உணர்த்தும். ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சாதாரணமாக நாய் குலைக்கிறப்ப நம்ம வளர்க்குறவங்கள்ட்ட அதனுடைய குரலும், யாராவது புது ஆள் வந்தால் அதனுடைய குரலும் வேறுபடுறத பார்க்குறோம். பூனையினுடைய குரலில் அந்த மாதிரி பார்க்கலாம். உணவு வேண்டி தன்னுடைய குரலை கொடுப்பதும் அல்லது உறவை தேடி தங்களுடைய குரலை ஒலிப்பதுமாக பார்க்கிறோம். குயில் கூவுதுங்கன்னு சொல்கிறோமே, கோடை காலத்தில் அந்த குயில் கூவுற காலமே ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த குயில் எதற்காக கூவுகிறது என்றால் தன்னுடைய இணையை தேடி தான் இருக்கிறேன் என்று தெரிவிப்பதற்காகங்கிறாங்க. சரி, மற்ற உயிரினங்களை விடுங்க. பேசவும் ஒலிக்கவும் தெரியாத சில தங்களுடைய செய்கைகளை, தன்னுடைய சொல்ல வேண்டிய கருத்தை நடனங்கள் மூலம் தெரிவிப்பது உண்டாம். பி டான்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது என்ன, இவையெல்லாம் நம்ம வந்து அந்த இதில் வாழ்க்கை வரலாற்றில் படிக்கிறோம். சரி கேட்டோம், நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேச்சுத்திறன் இருக்கே, இது எவ்வளோ அபூர்வமான ஒன்றுங்க. இந்த பேச்சுத்திறன்கிற ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். திருவள்ளுவர் பேசுவதை பற்றி அவ்வளவு அழகாக சொல்கிறார். ஏன்னா ஆயகலைகள் 64ன்னு சொல்கிறோம். கம்பர் ஒரு பாட்டில் சரஸ்வதியை பற்றி பாடுகிற போது ஆயகலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எம்மம்மை தூய உருப்பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் எனக்குங்கிறார். அப்போ இந்த ஆயகலைகள் 64ல் பேச்சுக்கலையும் ஒன்று. பேசுவதனால என்ன லாபம்? சும்மா விடாமல் பேசிட்டே இருக்காதப்பா அப்படிங்கிறோம். அப்படின்னா சாதாரண பேச்சு இல்லைங்க. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு பொருள் இருக்குது. உதாரணமாக நாட்டினுடைய ஜனாதிபதியோ குடியரசுத் தலைவரோ அல்லது பிரதம மந்திரியோ அல்லது முதலமைச்சரோ உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளோ ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு 1000 பொருள் இருக்கும். அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான பேர்களுக்கு பயன் கிடைக்கும். பொருள் உள்ள பேச்சு. அதே போல இனிமை பயக்கும் பேச்சு, காதல் பேச்சு, மனதை நெருடுகின்ற பேச்சு, வருடுகின்ற பேச்சு என்ற 1000 விஷயத்தை சொல்லலாம். பேச்சு எப்படி உருவாகுது? இதுக்கே நமக்கு இலக்கணம் இருக்குதுங்க. நன்னூல் என்ற ஒரு இலக்கணம் தமிழில் இருக்குது. இந்த நன்னூல் இலக்கணத்தை எழுதியவர் வந்து பவணந்தி முனிவர், 12ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு 800 வருடங்களுக்கு முன்பாக பவணந்தி முனிவர் என்கின்ற சமண மதத்தை சார்ந்தவர் எழுதிய நூல் தான் நன்னூல். பாருங்க, நூல் மட்டும் இல்லை, நன்னூல். இலக்கண விதிகளை சொல்லுவது. இதில் நம்ம எப்படி பேசுகிறோமா, நம்முடைய இந்த காற்றை வச்சு நம்ம சுவாசிக்கிறது மட்டும்தான் சொல்கிறோம். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுங்கிறோம். இந்த காற்று உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு பிராணாயாமம், மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் பேச்சுக்கும் காற்று தாங்க உதவுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறை உயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரல் அப்படின்னு அந்த வார்த்தை வருது. இப்போ காற்றை உள்ளெழுத்தா நாம் பேசணும்னு சொன்னாலே அது உள்ளே போய்
நம்முடைய உள்ளு வழியா சுவாச பயிர் வழியா போய் நிறை உயிர் முயற்சியின் உள் வழி திறப்பு. உள்ள இருக்கிற வழினா காற்றுன்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, பஞ்சபூதங்கள், அதுல ஒன்று காற்று. இந்த காற்று உள்ள போய் அப்படியே மேல வந்து தொண்டை வழியா தலைக்கு போய் அங்க ஒரு முட்டி திரும்ப மூக்கு, நாக்கு, அன்னம் இது வழியாக பற்களோடு உரசாம வெளியே வரதான் பேச்சான். என்ன விஞ்ஞானம் பாருங்க. அந்த காலத்துல கருவிகள் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் கிடையாது. ஆனால் எப்படி பேச்சு உருவாகிறது என்பதை அதுல மூலமாக சொல்லுகிறார்கள். இந்த பேச்சை சொல்ற போது எடுத்த உடனே குழந்தை என்ன சொல்லுது? ஆ அப்படின்னு வாயை திறந்து அங்காத்தல் அப்படிம்பாங்க. ஆ அப்படிங்கிறோம். எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த அம்மாங்கிற சொல்லு மற்ற மொழிகளில் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. ஆனா தமிழ் மொழியில என்ன அழகா சொல்லப்பட்டு தெரியுங்களா? அம்மா அப்படின்னு பேச தொடங்குற அந்த குழந்தை தான் தன்னுடைய பேச்சால் மிக அற்புதமாக மழலையால் நம்ம ஈர்க்கிறது. குழந்தையினுடைய மழலை ஒரு புறம், அது பேசத் தொடங்கியவுடன் அதனுடைய ஆற்றல் ஒரு புறம். பிறகு பேசுனது போதும் நிறுத்து என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு அந்த குழந்தை பேசுது. முன்னெல்லாம் குழந்தையை எப்போ கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்னா இந்த கையை கொண்டு இந்த காதை தொட சொல்லுவோம். அப்படி தொட்டா 6 வயதுன்னு அர்த்தம். 6 அப்படி தொட முடியலன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் அப்பா அப்படின்னா அப்பாவும் மகனும் போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல குழந்தை தட்டுத்தடுமாறி எந்திரிச்சு அம்மா பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருங்க கொண்டு சேர்த்துருங்க. அங்க போன டீச்சர் முதல்ல வாயை மூடு. அன்னைக்கு தான் அந்த பிள்ளை பேசியிருக்குது. பேசுவதற்கான முயற்சியை நாம் உருவாக்கி தருவது ஒரு வகை. சரி, வெற்று பேச்சுகளால் என்னாவது பயன் உண்டா? அந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதிபக்தியில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். திண்ணை பேச்சு வீரர்கள் என்ன பேசுவாங்க? வெட்டி பேச்சா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 2 பேர் திண்ணையில் உட்காந்துருந்தான். ஒருத்தன் சொன்னா ஒரு 5000 ஏக்கர் நிலம் வாங்க போறேன்னா வாங்கி அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அது பூரா நெல் பயிரிடுவேன் அப்படின்னா. அவன் சொன்னா 10 டெல்லி எருமை வாங்குவேன் அப்படின்னா. வாங்கி அப்படின்னா நீ போட்டிருக்கல நெல் அதுல மேய விடுவேன் அப்படின்னா. மேய விட்டுருவியா அப்படின்னா நீ நெல் போட்டுருவியா அப்படின்னா 2 பேரும் கட்டி உருண்டு சண்டை போட்டாங்க. அப்ப அந்த பக்கமா வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னையா சண்டை போடுறீங்கன்னு. மாட்டை மேய விடுவானாம்ல, மாடங்கன்னு இருக்காரு, இனிமே தான் வாங்க போறேன். நெல்லுல வந்து பயிரிடுவானாம்ல, உன் வயலங்கய்யா, இனிமே தான் வாங்க போறேன். ஏண்டா வயல் வாங்கி நெல்லை விளைவிச்சுட்டு பேசுறது ஒரு வகை, மாடை வாங்கி மேய விடுறதுன்னு ஒரு வகை. ரெண்டும் இல்லாம வெட்டி பேச்சு பேசுறீங்களே, என்ன அர்த்தம்? அப்ப பேச்சுல பயனற்ற பேச்சு யாருக்கு லாபம் இல்லைங்க. பேச்சு எப்படி அமையணும் தெரியுமா? ஒரு கூட்டத்தில் நம்ம பேச போறோம்னு சொன்னா பேச்சுக்காக நம்மை தயாரிக்க வேண்டும். பெர்னாட் ஷா ஒரு முறை சொன்னாரு, 5 நிமிஷம் தான் பேசணும்னா எனக்கு 1 மாசத்துக்கு முதல்ல சொல்லணும். 1/4 மணி நேரம் பேசணும்னா 5 நாளைக்கு முதல்ல சொன்னா போதும். 1 மணி நேரம் பேசணுமா வாங்க இப்பவே போவோம் அப்படின்னார். ஏனென்றால் குறைவாக பேசுவதற்கு அதிகம் படிக்க வேண்டும், அதிக பயிற்சி வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்னா நல்ல பேச்சை பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல பேச்சு மற்றோரை ஈர்க்கும், அது செயல்பட வைக்கும். பேச பழகுவோம். இது உங்கள் சேனல் பொதிகை, இது நம்ம சேனல் பொதிகை, இது தமிழ் சேனல் பொதிகை, இது இளைஞர் சேனல் பொதிகை, இது எல்லோருக்கும் பொதிகை. ஏற்ற சேனல் பொதிகை, இது குடும்பமாக பொதிகை. பார்க்கும் சேனல் நகும் தொந்தன நகும் தொந்தன நகும் தொந்தன நகும் தனதும் தனதும் தொந்தன நகும் தொந்தன நகும் தனதும் 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 பார்க்கும் சேனல், தமிழை போற்றும் சேனல், புதுமை காணும் சேனல், எங்கும் பொதிகை சேனல், வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல், பொதிகை வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல்.
எனக்கே ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபுல்லா இருக்கு. அப்படிப்பட்ட விருந்து நம்மளுக்கு படைச்சிருக்காரு இல்லையா? சோ இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்திக்க போறோம். இவர் வந்து சமீபத்துல நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. பல ஹிட் பிலிம்கள் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அண்ட் பாஃப்டா பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர் டைரக்டர் தான் இவர். இவர் வேற யாருமே கிடையாது, ஒரு பிலிம் கிரிட்டிக் கூட இவர். இவர் யாரு அப்படின்னா திரு தனஞ்சயன் சார் அவர்கள். வாங்க போய் அவரோட சேர்ந்து சந்திக்கலாம் நம்ம இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமை இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம். சோ இப்போ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஃபிலிம்னா ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம் இல்லையா? சின்ன வயசுல எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லனா சில பேருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு கூட ஆசைப்படுவாங்க. நீங்க எப்படி இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்தீங்க? எனக்கு டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. நான் டைரக்டர் ஆகணும் தான் நான் வந்து சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சினிமால அது வர முடியாத ஒரு காலகட்டம் வரும்போது நான் வந்து அதனுடைய பிசினஸ் சைட்ல போயிட்டேன். ஏன்னா நான் எம்பிஏ படிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி இந்த பிசினஸ் சைட்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மியூசிக்ல இருந்துட்டு அது பிறகு நான் டிவிடி பிசினஸ் வந்து தென் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படியே வந்துட்டேன். இப்போ நான் வந்து என்னுடைய டைரக்ஷன் கனவுல எப்படி ஆசை வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னா நான் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் சமீபத்துல கிருஷ்ணன் பஞ்சு அவர்களை பத்தி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டேன். அதுக்கு முன்னாடி பஞ்சு அருணாசலம் சாரை பத்தி டாக்குமெண்ட்ரி பண்ணேன். ஸோ என்னுடைய டைரக்ஷன் கனவு என்பது பாத்தீங்கன்னா அது எப்பவுமே 30 வருஷமா இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை வந்து மணிரத்னம் சார் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் மாதிரி நானும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தது. அது வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல பிசினஸ்ல போயிட்டேன். ஓ சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய பேர் எப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா, நீங்க மோசர் பேர்ல இருக்கும்போது நிறைய ஃபிலிமோட காப்பிரைட்ஸ் வாங்கினீங்க. அதாவது நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கிற ஃபிலிமோட காப்பிரைட்ஸ் வாங்கி நீங்க அது வந்து டிவிடியாவும் விசிடியாவும் குறைந்த விலையில ரிலீஸ் பண்ணீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? எதனால உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க? சினிமால நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது நிறைய விசிடி டிவிடிஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பேன். நான் நிறைய வாங்கி இது பண்ணிட்டே இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா விலையெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும். இல்லைன்னா பைரசில வாங்கணும். அப்பதான் வந்து அந்த ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? இப்ப விலை நீங்க போனீங்கன்னா 200 ரூபாய் இருக்கும். இல்லன்னு சொன்னா பைரசில 25-30 ரூபாய் கிடைக்கும். பைரசில வாங்க மனசு இல்ல, ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னு வரும்போது நீங்க வந்து ஒரிஜினல் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ். எல்லாரையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. 200 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது ஒரிஜினல் டிவிடின்னு வரும்போது. அப்பதான் நான் வந்து மோசல் பேர்ல வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஏன் வந்து அவங்க வந்து டிஸ்க் மேனுஃபேக்சர், அதாவது ஆட் டிஸ்க் சொல்லுவாங்க. அந்த டிஸ்க் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கண்டென்ட் அவங்களுக்கு கிடையாது. அப்பதான் நம்மள என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு வந்து அந்த பண்ண முடியுமா? ஏன்னா எங்களுக்கு டிஸ்க் பண்ண முடியும், உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு அது பெரிய கேப் இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியில இருக்கிற கேப் இந்தியா லெவலில் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரிஜினல் டிவிடி வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவ், பைரசி இவ்வளவு கம்மியா இருக்கு. மக்கள்லாம் வந்து அதனால பைரசி வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. இந்த கேப் ஃபில் அப் பண்றதுக்கு பிரைஸ் கம்மியா நீங்க கொடுக்க முடியும்னு சொன்னா நம்மளால மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க ஆரம்பிச்சது மோசபேர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோ-ஃபவுண்டர் ஆரம்பிச்சோம் 2005ல. வித்தின் 1 இயர்க்குள்ள நாங்க நிறைய படங்களுடைய ரைட்ஸை வாங்கி 32 ரூபாய் டிவிடி எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணோம். அது வந்து இன்னைக்கும் பேசப்படுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் டிவிடி வாங்கிட்டு இருக்காங்க, பைரேட் டிவிடி. ஆன்லைன்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு இருந்தாலும் டிவிடி என்பது எல்லாருக்கும் வேணும். சும்மா வீட்டுல ஒரு கலெக்ஷன் வச்சுப்பாங்க, அது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நீட் கேப் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிவிடி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்போது மக்கள் பைரசி வாங்கிட்டு இருக்க காரணம் வந்து அந்த பிரைஸ் தான். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சோ இப்போ எல்லா பிலிம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன ஆசைப்படுவாங்கன்னா, ஸ்கிரீனுக்கு வந்து பிலிம் பார்க்கணும். வீட்ல இருந்து பைரசி சிடிஸ் எல்லாம் பார்த்தா அது வந்து பெரிய அளவுல சினிமாவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சூப்பர். சோ இப்போ சினிமா அப்படின்னு பேசும்போது நீங்க ஒரு ப்ரொடியூசரா as a business நீங்க வந்து இப்போ மூவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றீங்க. பட் நீங்க சின்ன வயசுல என்ன மாதிரி படம் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க? நான் வந்து எனக்கு வந்து நான் ஆரம்பிச்சது என்னுடைய கரியர்ல பாத்தீங்கன்னா நான் தெலுங்கு தமிழ் சினிமா. நான் வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து படிச்சு வந்தவன். அதனால வந்து நிறைய நான் வந்து என்டி ராமராவ், நாகேஸ்வரராவ், எம்ஜிஆர், சிவாஜி இப்படிதான் நான் வந்து படங்களை பார்த்து வந்திருக்கேன். அது பிறகு ரஜினி, கமல். அப்படிதான் காலேஜ் படிக்கும்போது ரஜினி, கமல் நாங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா அடிச்சுப்போம் எல்லாருமே. சோ அப்படிதான் நாங்க வந்தது. எங்களுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த காலகட்ட ராஜா காலகட்டத்துல இருந்து சோசியல் கதைகள் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அதனாலதான் நான் வந்து புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சேன். ஏன்னா தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலும் ஒரு மாற்றங்களை சந்தித்து வருது. ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து ராஜாராணி கதை, அது பிறகு பாடல்கள் கதை, அது பிறகு வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோசியல் கதைகள். சோசியல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கேங்ஸ்டர் பேஸ் கதைகள் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. சோ எல்லாம் எனக்கு வந்து நல்ல சினிமா பிடிக்கும், அவ்வளவுதான். இதுல வந்து இந்த கதை பிடிக்கும் அந்த கதை பிடிக்கும் அப்படின்னு இல்ல. எது நல்ல சினிமாவோ, அதாவது ஒரு நல்ல சிறப்பா எடுக்கப்பட்ட சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்றோம் இல்லையா? சோ அது வந்து ஊமை படத்துல இருந்து ஆரம்பிச்சது.
உங்க புக்ல நீங்க வந்து அதுல இருந்து கவர் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த எஃபர்ட்ஸ்லாம் என்ன எடுத்தீங்க, என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணீங்க, எப்படிலாம் உங்களுடைய புக்கை நீங்க உருவத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு 2008 தான் ஒரு ட்ரிகர் எனக்கு கிடைச்சது. எப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபாரின் சேனல் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. நான் மோசல்வேர்ல சிஓ இருக்கும்போது நான் இன்டர்வியூ பண்ணும்போது என்ன சொன்னாங்க, தமிழ் சினிமா பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் நிறைய இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க ஆங்கில சேனலுக்காக கேட்டிருந்தாங்க. நிறைய இங்கிலீஷ்ல பேசிட்டே இருந்தேன். அவங்க பேசி முடிக்கும்போது அந்த லேடி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அவங்க சொன்னாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, ஆனா இப்ப தமிழ் சினிமா பத்தி ஆங்கிலத்துல புத்தகங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, தமிழ்ல தான் நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறது? தமிழ் சினிமா வந்து ஒரு மிக சிறப்பான சினிமா, ரொம்ப பிரமாதமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இதுக்கான வரலாறு நிறைய இருக்கு. ஆனா யாருமே வந்து இங்கிலீஷ்ல ஒரு டீடைல்டா எழுதல, அதாவது அதனுடைய ப்ராக்ரஸ் வந்து ஃபுல்லா எழுதல. நீங்க ஏன் பண்ணக்கூடாது, யாராவது ஒருத்தர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிதான் தோணுச்சு. அவங்க வந்து கேட்கிறேன், யாராவது எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து புரியல, எனக்கு யார் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதணும், ரெண்டாவது வந்து ஒரு ஹிஸ்டரி ஃபுல்லா நீங்க வந்து கவர் பண்ணணும், அதாவது ஒரு அதனுடைய ஸ்டேஜஸ் காமிக்கணும். சைலண்ட் படத்துல இருந்து 2010 வரையும், அதாவது 2008 வரையும் காமிக்கணும். வரும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பயந்துருவாங்க. அப்புறம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். சொன்னாங்க, இல்லை சார் ரொம்ப பெரிய ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் நினைச்சேன், நான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் என்ன தெரியுமா, அதாவது பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த சேஞ்ச் நீங்க நினைக்கிறீங்களோ, எது வரணும்னு நினைக்கிறீங்களோ, அது யூ பி த சேஞ்ச், யூ ட்ரை டு பி. அட்லீஸ்ட் என்ன உங்க சைட்ல இருந்து ஒரு எஃபர்ட் இருக்கும்ல. அப்படிதான் நான் ஆரம்பிச்சது வந்து பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு புத்தகம் ஆரம்பிச்சேன். 2008 எழுத ஆரம்பிச்சு 3 years ஆச்சு. நான் அப்போ வந்து பாம்பேல இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், எல்லா படங்களோட டிவிடிலாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி, நான் லக்கிலி வந்து நான் மோசல்பேர்ல இருந்துட்டு எனக்கிட்டே ஒரு 2000 படம் இருந்தது. ஸோ நிறைய படங்களை பார்த்து அதுலேருந்து தேர்வு பண்ணி அது பிறகு ஒரு புத்தகம் ரெடி பண்ணி 2011 ரிலீஸ் ஆச்சு. 3 வருஷம் எஃபர்ட் அது. 3 வருஷம்னா டெய்லி 6 மணி நேரம் 2 படங்களை பார்க்கணும், எழுதணும், 2 படங்களை பார்க்கணும், எழுதணும் டெய்லி. சண்டே சாட்டர்டே, அதாவது சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவ் இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா 4 படம் பார்ப்பேன், 4 படம் இப்படிதான். அதாவது ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி. இட்ஸ் நாட் அபவுட் பெயின், இது கிடையாது. நான் என்ஜாய் பண்ணி எனக்கு படம் பார்த்துட்டே இருக்கேன், எழுதிட்டே இருக்கேன். அதுவும் லேப்டாப் மடியில் வச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டே இருப்பேன், பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டே இருப்பேன். அது கதை எழுதணும். ஏன்னா இது வந்து சினாப்சிஸ் எழுதும்போது மொத்த கதையும் எழுதுவேன் நான். என்ன ஐடியா என்னன்னா, ரிலீஸ் ஆன படம் மக்களுக்கு மொத்தமா தெரியட்டுமே, அந்த காலத்துல எந்த மாதிரி கதைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எழுதிட்டு இருந்தேன். அப்படியே எழுதி முடிச்சுட்டு ஒரு 400 படங்கள் அப்படி செலக்ட் பண்ணி எழுதி, அது பிறகு வந்து அதுல இருந்து ஒரு குறைச்சி ஒரு முக்கியமான படங்களை வச்சு பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற புத்தகத்தை வந்து உலகநாயகன் கமல் சார் ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கு வந்து முன்னுரை பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் சார், பாலமேந்திர சார், மகேந்திரன் சார் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவங்களாம் அந்த முன்னுரையிலே எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க நம்ம அந்த எஃபர்ட்டை பத்தி. சொன்னாங்க, யாருமே பண்ண முடியாத ஒரு முயற்சி நீ பண்ணியிருக்க, இந்த முயற்சியில இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா பண்ணேன். அது நிறைய வரவேற்பு இருந்தது. அது பிறகு ரஜினி சார் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு, எல்லாரும் பண்ணாங்க. அப்புறம் நிறைய கிரிட்டிக் கமெண்ட் நிறைய வந்தது. என்ன வந்ததுன்னா, பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட், கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு பெஸ்ட் இருக்கலாம், எனக்கு பெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு ஏதோ தனஞ்சயன் பெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. இல்ல இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுல என்னன்னா, திருப்பி வேதாள முருகன் வரைகிற கதை தான். நான் சொன்னேன், இல்ல நான் இன்னொரு சரியான புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் இது. அதாவது எப்படின்னா, நல்ல சிறப்பான புத்தகங்களை அப்ரிஷியேட் பண்ணாலும் கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபெயிலியர் அப்படின்றது எப்படின்னா, ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இல்ல இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கவர் பண்ணல, ஒரு ஏதோ மிஸ் பண்ணிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்தது. நான் நினைச்சேன், அடுத்த புத்தகம் நான் எழுதும்போது யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், எந்த மாதிரி புத்தகம் எழுதுனா யாருமே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு பவுண்டரிக்குள்ள எழுதணும், ஒரு பவுண்டரி. இப்ப இந்த பீரியட் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, இந்த பீரியட்ல என்ன விஷயம் அப்படின்னு. அப்பதான் நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு மாசம் யோசனை பண்ணும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா எழுதும், அதாவது தேசிய விருது பெற்ற இந்தியன் பனோரமால செலக்ட் ஆன இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணப்பட்ட படங்கள் மட்டும் எடுப்போம். அப்ப யாரும் நம்மள குறை சொல்ல முடியாது, கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க படம் உங்க படம் வரலன்னா, இந்தியன் பனோரமா வரல, நேஷனல் அவார்டு வாங்கல, என்ன எது கேக்குறீங்க? நான் வந்து பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா சொல்றது அதுதான். ஏன்னா எது வந்து ஆஸ்கர் நாமினேஷன் போச்சோ, எது வந்து நேஷனல் அவார்டு வாங்குச்சோ, அந்த படங்களை மட்டும் நான் கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சா, இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா என்பது கமர்ஷியல் ரீதியாகவும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற படங்கள்லாம் இருக்கும். ஆனா நேஷனல் அவார்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமால. ஆனா நீங்க வந்து பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா பண்ணும்போது தான் தெரியுது, தேசிய விருது என்பது மிக வேற விதமான படங்கள் கிடைக்கவே இல்லை, நிறைய படங்கள் கிடைக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1974 சிங்கிதம் சீனிவாசராவ் எடுத்த படம் பத்தி திக்கெற்ற பார்வதி, அது கதை எழுதுந்து பேரு ராஜாஜி, அவர் எழுதியிருக்காரு, கதை எழுதியிருக்காரு. அந்த டிவிடி எங்குமே இல்லை, அதுக்கெல்லாம் மலேசியால இருந்து வரவழைக்கணும். அது மாதிரி நிறைய படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்க வச்சு அப்புறம் மொத்தமா லிஸ்ட் பண்ணி அதை மொத்தம் பார்த்து
அது வந்து 2013 வரையும் அது வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அந்த புக்கு வந்து 2014 நான் ரிலீஸ் பண்ணேன். அந்த புத்தகம் தான் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது பெர்ஃபெக்ட், அதாவது யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு அவரு. அதாவது எது வந்து தேசிய விருது படிச்சதோ, ஏதாவது வந்து இந்தியன் பனோரமா ஆஸ்கர் நாமினேஷன் போச்சோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டாருன்னு. அந்த புத்தகம் தான் தேசிய விருது எனக்கு கிடைச்சது. 2015 நான் தேசிய விருது கிடைச்சது. அப்போ அந்த புத்தகத்துக்கு வந்து நான் வந்து நேஷனல் அவார்டுக்காக அனுப்பும்போது எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் சொன்னேன், நான் ஒரு தமிழனா தமிழ் சினிமா எடுத்திருக்கேன், ஆனா உண்மையிலே பார்க்க போனா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி மலையாளம் இருக்கு, பெங்காலி இருக்கு, மராட்டி இருக்கு, இந்த மாதிரி லாங்குவேஜ்ல எழுத வேண்டி இருக்கு. ஆனா இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாருக்கும் இருக்கட்டும், மத்தவங்க எழுதட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கு தேசிய விருது கிடைச்சது. அது பிறகுதான் எனக்கு வந்து இந்த எழுத்து மேல இன்னும் அதிகமா ஆர்வம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்ம ஒரு 3 வருஷம் 6 வருஷம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெஸ்ட் தமிழ் சினிமா ஒரு 3 வருஷம், அது பிறகு பிரைவேட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நீங்க சிறப்பான முறையில் பணியாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பா தேசிய லெவலில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதான் என்னுடைய முதல் தேசிய விருது கிடைச்சது. சூப்பர். சோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்ல, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு பி அப்படின்னு, கரெக்டா அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. பாக்கி பேர் சொன்னதை வந்து ஐயோ என்ன நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எடுத்துக்காம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துட்டு நீங்க அடுத்த புக் பண்ணி தேசிய விருது வாங்கியிருக்கீங்க. அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் கூட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. இல்ல அது பிறகு என்னோட எழுத்து தொடரும் போதுதான் நான் வந்து நிறைய தமிழ் எழுத ஆரம்பிச்சேன். தமிழ் எழுத ஆரம்பிச்சு என்னோட புத்தகம் வந்து வெள்ளித்திரையின் வெற்றி மந்திரங்கள் அப்படின்னு இந்து பத்திரிகை புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க, என்னோட கட்டுரைகள்லாம். இப்போ நான் சமீபத்தில் தேசிய விருது மே மாசம் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா என்னோட எழுத்துக்களுக்காக, அதாவது புக்கு இல்ல. நான் வந்து தொடர்ந்து என்னுடைய கட்டுரைகளை வந்து பத்திரிகையில் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன், ஆங்கில பத்திரிகையிலும் தமிழ் பத்திரிகையிலும். இது வந்து பெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெஸ்ட் கிரிட்டிக் அவார்டு என்பது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அதாவது சினிமானுடைய தாக்கங்கள் என்ன, சினிமானுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்ற பத்தி வார வாரம் கட்டுரைகள் எழுதியிருக்கணும். அந்த கட்டுரைகளை வந்து தொகுத்து நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அந்த கட்டுரைகளை அவங்க பார்ப்பாங்க. அந்த கட்டுரைகள் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு லெவல் ஆஃப் ஐடியாஸ், அதை வச்சுட்டு அந்த அவார்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் கிரிட்டிக் என்பது அதுதான். அது வந்து சினிமா கிரிட்டிக் மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி கிரிட்டிக், அதாவது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்வாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி பத்தியான ஆய்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து நான் சின்ன அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் எடுத்துட்டு இந்த வருஷம் 2016க்கான பெஸ்ட் கிரிட்டிக் அவார்ட், இது வந்து தங்கத்தாமரை விருது. அது வந்து பிரசிடென்ட் கையால இப்பதான் கிடைச்சது. இப்போ என்னன்னா ஒரு புத்தகத்துக்கும் அவார்டு கிடைச்சு என்னுடைய எழுத்துக்கள், அதாவது தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா அதுவும் நிறுத்தி இல்ல, அவார்டு வாங்கின பிறகு என்னோட கட்டுரைகள் தொடர்ந்து வார வாரம் வந்துட்டு இருக்கு. எவ்ரி ஃப்ரைடே பாத்தீங்கன்னா என்னோட கட்டுரைகள் வந்துட்டு இருக்கு. சோ என்னோட எழுத்து என்பது பாத்தீங்கன்னா, அதாவது பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ னா அதுக்கான முயற்சிகள்ல எந்த அளவு நீங்க இன்புட் கொடுக்க முடியும், அதாவது மத்தவங்களுக்கு எந்த அளவு நீங்க வந்து சாத்தியக்கூறுகளை சொல்ல முடியும்ன்றதா என்னோட எண்ணம். சூப்பர் சார். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது பொதிகையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சிறப்பு பாட்டு மன்றம். தலைப்பு எம்ஜிஆர் பாடல்கள் இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணி விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. காடு விளைஞ்ச நமக்கு கையங்காலும் தானே மிச்சம், கையங்காலும் தானே மிச்சம். நடுவர் கவிஞர் வெள்ளைச்சாமி. வெல்கம் பேக் டு தி ஷோ. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து திரு தரஞ்சன் சார் கிட்ட பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற படத்துல வந்து நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதாவது அனிமேஷன்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நிறைய இருக்கு. நீங்க வந்து முதல்ல இருந்து படம் பார்த்துட்டு வரீங்க, நீங்க உங்களுடைய ஒர்க்ஸ்ல நிறைய நீங்க பழைய படங்கள் பார்த்திருக்கீங்க. அப்ப வந்து டெக்னாலஜி இல்லாம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். பட் அதுலயே உங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்த விஷயங்கள்லாம் சிலது இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி நான் ஷேர் பண்ணீங்களா? ஜெகதல பிரதாப்னு ஒரு படம் 1944ல வந்திருக்க படம். நீங்க பாத்தீங்கன்னா பியூ சின்னப்பா ஒரே ஃப்ரேம்ல 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து வாசிப்பாரு. நான் சொல்றது 1944ல. எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. அதாவது ஒரே ஃப்ரேம்ல அவர் வந்து கடம் மிருதங்கம் எல்லாம் வாசிச்சுப்பாரு, ஒரே இதுல ஒரு பாட்டு வாசிப்பாங்க. அதுதான் வந்து ரிப்பீட் பண்ணது 1974ல பாத்தீங்கன்னா திருவிளையாடல்ல சிவாஜி சார் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பாட்டும் நானே பாட்டும், அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா 5 உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அதுக்கு முதல் வந்து 30 வருஷம் முன்னாடி வந்துருச்சு, 1944 வந்துருச்சு. சோ இப்படி அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அப்ப வந்து கிரீன் மேட் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தையும் தெய்வம் என்ற படத்துல 1965ல ஒரு டபுள் ஆக்ஷன் வந்து குட்டி பத்துணி பண்றாங்க. சின்ன குழந்தையா 6-7 வருஷ குழந்தையா அவங்க வந்து ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை கிஸ் பண்ணும்.
எப்படி எடுக்க முடியும்? அது வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ல வந்து குட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதாவது டபிள்யூஆர் சுப்பாராவ் கேமராமேன் எப்படி பண்ணார் அப்படின்னு. ஒரு மிரரை வச்சுட்டு, அதாவது நான் சொல்றது பிளைன் மிரர் வச்சுட்டு, இந்த குழந்தை வந்து இங்க கிஸ் பண்ற மாதிரி அந்த மிரரை பண்ற மாதிரி வச்சுட்டு, அடுத்தது இந்த குழந்தை கிஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு, நடுவுல அந்த அந்த செப்பரேஷன் சொல்லுவாங்க, அந்த செப்பரேஷன் தூக்கிட்டு இதை மர்ஜ் பண்ணி கேமரால பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது இதெல்லாம் 65 50 வருஷம் 56 52 வருஷம் முன்னாடியே இவ்வளவு டெக்னாலஜி இல்லாத போதே மேனுவலா டெக்னாலஜி வச்சு பண்ணிருப்பாங்க. அதை விட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் கிருஷ்ணன் பஞ்சு சார் டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது அப்ப வந்து அவருடைய சன் என்கிட்ட ஷேர் பண்ணாரு. கிருஷ்ணன் சார் வந்து சொன்னது எப்படின்னு, ஒரு மாடு போயிட்டு ஒரு கயிறு இழுக்கணும், ஓகேங்களா, ஆராய்ச்சி மணின்ற படத்துல 1934ல நம்ம வந்து 82-3 வருஷம் முன்னாடி பேசுறோம். எப்படி மாடு போய் கயிறு இழுக்கும்? அப்போ வந்து அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புதுசா புத்திசாலித்தனமா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வச்சு அந்த மாடு இழுக்கிற மாதிரி இல்லாம மாடு போய் தள்ளுற மாதிரி எடுத்து அதை வந்து ரிவர்ஸ்ல எடுத்து மாடு இழுக்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. சோ டெக்னாலஜி இல்லாத போதே நம்மளோட முன்னோர்கள் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதாவது கிராபிக்ஸ் இல்லாத போதே கிராபிக்ஸ் மாதிரிலாம் அவங்க வந்து இது பண்ணி, அதை விட நீங்க வந்து அவியார்ன்ற படத்துல 1954ல வந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து ஒரு வாரம் 8-10 யானைகள் வந்து ஒரு ஒரு கோட்டையை இடிச்சு, அந்த கோட்டையை இடிச்சு அது உள்ள போகும் எல்லாருமே போற மாதிரி. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம ஆளுங்க நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம டெக்னாலஜி இருக்கிறது இன்னும் நல்லா பெட்டரா, இன்னும் பெர்ஃபெக்ட்டா வித் கிரீன் மேட் வித் லாட் ஆஃப் சிஜி வச்சுட்டு நீங்க நிறைய பண்ண முடியுது. ஆனா நம்ம முன்னோர்கள் நிறைய பண்ணிட்டாங்கன்றது என்னுடைய ஒரு பெருமையான விஷயம். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், யாராவது வந்து புதுசா திடீர்னு தெரியாமலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் சொன்னாங்க இப்போ வந்து ஹாரர் காமெடி வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2008ல இருந்தா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 2008லங்க 1944லயே வந்து எஸ் பாலச்சந்தர் இது நிஜமான்ற படத்துல ஹாரர் காமெடி பண்ணிட்டாரு. அது அந்த ஹாரர் காமெடி தான். அது பிறகு வந்து 78ல வந்து கல்யாணராமன் படமா வந்தது. அது பிறகு ஜப்பானின் கல்யாணராமன். அது பிறகுதான் நிறைய விஷயங்கள் வந்தது. இப்படி நிறைய நம்ம முன்னோர்கள் 44ல இருந்தே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. 40ல இருந்தே ஆரம்பிச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா புது முயற்சிகள் வந்து நிறைய அந்த காலத்துல இருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பண்றதெல்லாம் வந்து அதோட பெட்டரா பண்றோம். அதே பெட்டரா அழகா பெட்டரா பண்றோம். அவ்வளவுதான். with the aid of technology நம்ம அதை விட பெட்டரா பண்றதா நான் சொல்லுவேன். சூப்பர். சோ இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி, அதிசயப்படுற மாதிரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, குட்டி பத்மினி வந்து ஒரு மிரர் கிஸ் பண்ற மாதிரி எடுத்திருக்கேன், அந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏதாவது பண்ணிருக்காங்களா? பிரம்மாண்டமான விஷயங்கள் இப்ப வந்து வரும்போது நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து எபிக்கை பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது எந்த அளவு எபிக்ஸ் படங்களை வந்து தமிழ் சினிமாவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, அவங்க எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போது கர்ணன் இந்த மாதிரி படங்கள் ஆரம்பிக்கிறாங்க. 1960கள் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல மாயா பஜார் 1957 ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டுரைகள்ல அவங்க மிகப்பெரிய தப்பு பண்றது என்னன்னா, 1942லயே மனோன்மணின்ற படம் பியூர் சின்னப்பா நடிச்ச படம் பாத்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல 2000 பேர் வார் பண்ணுவாங்க. 2000 பேர் ஒரு பெரிய போர் நடக்கும். அந்த போர் காட்சிகள் அந்த படத்துல இருக்கும். மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம். அந்த காலத்துல 2 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்ட படம். இப்ப பாத்தீங்கன்னா அது 200 கோடியா இருக்கலாம், 2000 கோடியா இருக்கலாம். 2 லட்சம் ரூபாய் நான் 1942 நினைச்சீங்கன்னா இப்ப எப்படி இருக்கும் காஸ்ட் நினைச்சு பாருங்க. அப்ப 2 லட்சம் ரூபாயில நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டே வாங்கிடலாம். அந்த அளவு வந்து வசதி இருக்கும். அந்த எல்லா வீடுகளும் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு மிக பிரம்மாண்டமான படம் பண்ணிருக்காங்க, எபிக் படம். சோ நிறைய பேருக்கு ஹிஸ்டரி தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைக்கிறாங்க வந்து இப்போ பாகுபலி வந்திருக்கு, இது பிரம்மாண்டமான படம். நான் சொல்லுவேன் 1942லயே டிஆர் சுந்தரம் சார் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் மனோன்மணின்ற படத்தை எடுத்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பெருசா பிரம்மாண்டம் எடுத்திருக்காரு. அது பிறகு நிறைய பேர் அந்த மாதிரி பிரம்மாண்டமான மனோகரா அப்படின்ற படம் 1954 மிக பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட படம். அது பிறகு நீங்க வந்தீங்கன்னா 1959ல வீரபாண்டிய கட்டபொம்மன் மிக பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் எடுக்கப்பட்ட படம். இப்படி நிறைய நம்ம முன்னோர்கள் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. சூப்பர். சோ இப்போ வந்து நீங்க சினிமா பத்தின புக் அப்படின்னாலே வந்து அது பிக்சர்ஸ் இல்லாம சுவாரஸ்யமா இருக்காது, புகைப்படங்கள் இல்லாம சுவாரஸ்யமா இருக்காது. அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க எங்க இருந்து சேகரிச்சீங்க, எந்த விதத்துல எடுத்தீங்க? அதெல்லாம் இது வந்து நிறைய வந்து கலெக்ஷன் பண்ணிட்டே இருந்துதான். அதாவது ஒரு புத்தகம் எழுதணும்னு வச்சுங்களேன், நீங்க வந்து ஒரு நாள் டிசைட் பண்ணி மறுநாள் எழுத முடியாது. அதுக்கு வந்து ஒரு இதுவா நிறைய கான்டாக்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு வந்து லைப்ரரிஸ் நிறைய யூஸ்ஃபுல். ரோஜா முத்தையா லைப்ரரி, பிலிமினிஸ் ஆனந்தன் சார் அவருடைய சப்போர்ட் இருந்தது. ஞானம் அப்படின்ற ஸ்டில்ஸ் ஞானம் அப்படின்றவர் நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் கிட்ட கேட்டே இருப்பேன் என்ன ஸ்டில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அந்த பத்திரிகைகளும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. ஒரு பத்திரிகையில் நீங்க வந்து ஒரு புத்தகம் கொண்டு வரணும்னு வச்சுக்கலாம், எவ்வளவு முடியுமோ நான் கேட்டுட்டே இருப்பேன், பிடிவாதமா இருப்பேன். எனக்கு வந்து வேணும், ஸ்டில் வேணும், ஸ்டில் வேணும் அப்படின்னு. ஏன்னா என்னுடைய புத்தகமே வந்து ஸ்டில்ஸ் ஓரியன்ட் புத்தகம் தான். அது நிறைய புத்தகம், அதுல வந்து பிக்சர்ஸ் இருக்கும். அழகா படிக்கிறவங்களுக்கு அது டெக்ஸ்ட் படிக்கிறவங்களும் இல்ல பிக்சர் பார்த்துட்டு போவாங்க, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்ததா அப்படின்னு. சோ நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுதான். இப்ப வந்து யாரா இருந்தாலும் சரி,
இப்போ எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, சந்திரலேகால அந்த ட்ரம் டான்ஸ், அந்த டான்ஸ் அந்த போட்டோ பார்த்தாங்கன்னா சர்ப்ரைஸ் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க போட்டோல காமிக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ எனக்கு வந்து நிறைய உதவி பண்ணது பத்திரிகைகளும், இந்த மாதிரி ஞானம் அன்றும், அப்புறம் ரோஜா முத்தையா லைப்ரரி, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய ஹெல்ப்னால தான் இந்த புத்தகம் நிறைவா பண்ண முடிஞ்சது. சூப்பர். சோ தொடர்ந்து இன்னும் நிறைய பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஷூர். பொதிகையின் இலக்கிய தர்பார், இது எழுத்தாளர்களின் சிம்மாசனம். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. இலக்கியம் சமூகத்தின் கண்ணாடி, மன உணர்வுகளுக்கான வடிகால், சொற்களின் பீடம், உலகை காட்டும் ஜன்னல், மனிதர்களை புரிந்து கொள்ள உதவும் பிறப்பு என இலக்கியத்தின் அனைத்து சாராம்சங்களையும் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி பொதிகையின் இலக்கிய தர்பார். கண்டு மகிழுங்கள். மாதம் இருமுறை ஞாயிறு காலை 11 மணிக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ நீங்க வந்து ஃபிலிம்ஸ் ரிலேட்டடா மட்டும் இல்லாம ட்ரைனிங் கொடுக்குறீங்க. பாஃப்டா அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர் டைரக்டர் நீங்க. இப்போ நிறைய டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேடி அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. சோ இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க ஆரம்பிச்சீங்களா இன்ஸ்டிடியூட், இல்ல என்ன நோக்கத்தோட ஆரம்பிச்சீங்க? இல்ல, இங்க என்னன்னா நிறைய பேர் வந்து சினிமால என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு அசிஸ்டண்டா இருந்துடலாம், உடனே வந்து டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்க அசிஸ்டண்டா போனீங்கன்னா உங்களால கத்துக்கிறது ரொம்ப கம்மியா தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சினிமால அசிஸ்ட் பண்ணும்போது என்னன்னா சினிமா அதுதான் எல்லாரோட ஃபோக்கஸா இருக்கும். அது டைரக்டர் வந்து உங்களுக்கு உட்காந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ண போறது இல்ல. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே உருவாக்கணும் அப்படின்றத பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம ஸ்கிரீன் பிளே பயிற்சி எடுக்க தான் நம்மளால வந்து பெட்டரான ஒரு திரைப்படம் உருவாக்க முடியும். டைரக்ஷன் என்பது அது வந்து ஆன் தி ஸ்பாட் பண்ற விஷயம். அது அந்த கிரியேட்டிவிட்டி அதை நீங்க வந்து ஒரு டைரக்டர் எப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கத்துக்கலாம். ஆனா ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் வந்து ஒரு பயிற்சி எடுக்கணும். அது வந்து நீங்க சரியான முறையில் கத்துக்கலன்னு சொன்னா நீங்க வந்து இன்னைக்கு 90% படங்கள் வந்து மக்கள் பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னா காரணம் ஒன்லி திரைக்கதை தான். ஆமா, கண்டிப்பா. மேக்கிங் கிடையாது. மேக்கிங் வந்து ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா குறைந்தபட்ச தகுதி இருக்கிற திரைக்கதைகள் வரணும்ன்றதுதான் அடிப்படை. நான் வந்து இவ்வளவு புத்தகங்கள் எழுதின பிறகு, நான் படங்களை பார்த்து கிட்டத்தட்ட 3000 படங்களை பார்த்து புத்தகங்கள்லாம் எழுதின பிறகு இல்ல, நான் அடிப்படையில கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா எவ்ரி ஃபிலிம் இஸ் a learning. அதுல வந்து நீங்க எவ்வளவு பெட்டரா நீங்க வந்து கத்துக்கிறீங்களோ அந்த அளவு குறைந்தபட்ச தகுதி இருக்கும் உங்க படத்துக்கு. அதுக்கு நம்ம ஏன் வந்து நான் அப்படி இதுதான் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீன்ற ஒரு எண்ணம் தான். சரி, இவ்வளவு தூரம் நம்ம வந்து வியாகானம் பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க வியாகானம் பேசிட்டே இருந்தா பத்தாது. அதை வந்து ஒரு முறையான முறையில பயிற்சி எடுக்கிற ஒரு கலை, ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ நான் சொல்லி தர முடியாது, நானும் லேர்னிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு வரும்போது இதை வச்சு எப்படி லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் கொண்டு வரலாம், அதாவது சிறந்த குருக்கள் இருந்து கத்துக்கிட்டு அப்படி இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குருக்கள் தான் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. கத்துக்குட்டின்னு யாரும் கத்துக்கல, டீச்சர்ஸ் கிட்ட கத்துக்க யாரும் வரல, எல்லாருமே குருக்களுக்கு தான் கத்துக்கிட்டாங்க. குருகுலம் அதனாலதான் இன்னைக்கும் பேசப்படுது. நம்ம ஏன் குருகுலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். எனக்கு கிடைச்சிருந்தா பாலச்சந்திர சார் வந்து குருவை கொண்டு வந்திருப்பார். அந்த வேலை அவரு அந்த டைம் நான் நினைச்சு வரும்போது அவர் மறைஞ்சிட்டார். ஆக்சுவலி தென் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மகேந்திரன் சார். அவரை கொண்டு வந்து மகேந்திரன் சார் உதிரி பூக்கள், முள்ளு மலரம் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அவரை நான் கேட்டேன், நீங்க டைரக்ஷன் துறையை நீங்க பாருங்கன்னா அவர் வாஸ் வெரி ஹாப்பி. திரைக்கதை அப்படின்னாலே திரைக்கதை மன்னர் பாக்யராஜ் சார் அவரை கொண்டு வந்தேன். அப்படியே வரும்போதுதான் ஒரு டிபார்ட்மெண்டா ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து நாங்க திரைக்கதை இயக்கம் தான் ஆரம்பிக்கணும் பிளான் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இல்ல ஒரு ஃபுல் இன்ஸ்டிடியூட்டா பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு ஒரு விஷன் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்பதான் என்ன பண்ணேன், லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் கான்செப்ட் டெவலப் பண்ணி சினிமாட்டோகிராஃபி கலையை வந்து பிரமாதமா கத்து தரும் அப்படின்னு பி கண்ணன் சார் அவரை வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா போட்டு அவரோட டீம்ல வந்து மகேஷ் முத்துசாமி, ரமேஷ்குமார் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் கொண்டு வந்தோம். சிஜே ராஜ்குமார்லாம். அடுத்தது ஆக்டிங் வரும்போது தென் அப்பதான் நான் நாசர் சார் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க வந்து ஆக்டிங் கலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ரோகிணி மேடம் எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு ஆக்டிங் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அது பிறகு வந்து எடிட்டிங் வரும்போது பி லெனின் சார்னு இப்படி கம்ப்ளீட்டா எல்லா துறையும் எல்லா ஆளுமைகளும் சேர்த்து இப்போ டைரக்ஷன் வரும்போது இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம சேரன் சார், மனோபலா சார், மாதிரி சசி எல்லாரும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் டீம் ஃபார்ம் பண்ணோம். இப்போ என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எங்க இன்ஸ்டிடியூட்ல பாஃப்டால எப்படி வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு பல்வேறு விதமான ஐடியா கிடைக்கும். ஒரே ஒரு ஐடியா மட்டும் கிடையாது, ஒரே ஒரு ஃபார்மேட் கிடையாது. பாக்யராஜ் சார் ஒரு மாதிரி படம் எடுப்பாரு, மகேந்திரன் சார் ஒரு மாதிரி எடுப்பாரு, சேரன் சார் ஒரு மாதிரி எடுப்பாரு, சசி ஒரு மாதிரி எடுப்பாரு, மனோபலா, இப்படி ஆளாளுக்கு ஒரு தனித்தனி ஐடியா ஸ்டைல் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்டைல்லாம் தெரியும், இந்த இவ்வளவு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கிறாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி வரும்போதும் சரி, எடிட்டிங் வரும்போதும் ஆக்டிங் வரும்போதும். ஸோ என்னோட ஐடியா என்னன்னா லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்கிற மாணவனா அவங்க வெளியில வருவாங்க. எது பண்ணக்கூடாது அவங்க நல்லா தெரியும். நான் என்ன டீச் பண்ணுவேன்னா சினிமானுடைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவேன். சினிமா எந்த அளவு வந்து கமர்ஷியல் பிரச்சனைகள் இருக்கு, அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும், இந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும், இந்த ஸ்ட்ரகிள் எப்படி ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ரெடி பண்ணிக்கணும் உங்களை அப்படின்றத நான் டீச் பண்ணிட்டு இருப்பேன். இப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இன்புட்ஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டா நாங்க டெவலப் பண்ணது, கான்டெம்பரரியா மாடர்னா
ஒரு பிரம்மாண்டம் எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு என்ன நிறைய பேர் வந்தவங்கலாம் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் கூட கிடையாது. இவ்வளவு பிரமாதமான ஃபெசிலிட்டியோட இவ்வளவு அற்புதமான ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணி சினிமா பத்தி ஒரு லைப்ரரி கிட்டத்தட்ட வந்து 10,000 புத்தகங்கள் அண்ட் ஒரு 15,000 டிவிடிகள், அதாவது உலக சினிமால இருந்து தமிழ் சினிமா வரை. நான் டிவிடி பிசினஸ் வந்ததுட்டு எனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு 15,000 டிவிடியோட கலெக்ஷனோட அந்த படங்கள்லாம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் பாக்குற வழி பண்ணி இப்படி ஒரு பெரிய லைப்ரரி, பெரிய ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கேன்டீன் எல்லாம் ஒரே ஒரு பில்டிங்ல இவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ணது காரணம்னா வந்து பாக்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க பேரண்ட்ஸும் சரி, அதை விட மாஸ்டர்ஸ் வரவங்க எல்லாம் சந்தோஷப்படணும். இது நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, சூழ்நிலை நல்லா இருந்தா படிக்க நல்ல மனநிலை கிடைக்கும். அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் பாஃப்டா உருவாக்கி இருக்கோம். இப்பதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிருக்காங்க. அவங்களுடைய நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இப்ப அடுத்த பேட்ச் அவங்க முடிக்க போறாங்க. அது மாதிரி எங்களுடைய பேட்ச் ஒரு வருஷம் வந்துட்டு இருக்கு. என்னுடைய என்ன என்னன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல திறமையான மாணவர்கள், பாஃப்டால இருந்து வந்த மாணவர்கள் தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. சூப்பர் சார். சோ இப்ப பசங்களுக்கு பிராக்டிகலா என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க? பிராக்டிகல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய பிராக்டிகல். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எங்களோட டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஷூட்டிங்ல தான் இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள்ல எங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து டைரக்டரா இருக்காங்க. அதனால அவங்களே வந்து படத்துல வந்து அசஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களே வந்து படத்துல வந்து ஷூட்டிங் இருக்கும்போது கூட்டு போயிடுவாங்க. ஷூட்டிங்ல அங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிராக்டிகலா கத்துட்டு இருப்பாங்க. சினிமா என்ன நடக்குது, எப்படி ஷூட்டிங் பண்றாங்க, அதாவது ரியல் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த ஷூட்டிங்ல அவங்க இன்வால்வ் ஆகி கத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பிராக்டிகல்ல நிறைய போவாங்க. அதாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் வந்து இவங்களுக்கு ஷூட்டிங்ல தான் இருக்கணும். அதுதான் அவங்களோட மெயின், ஷூட்டிங்ல இருந்து பார்க்கணும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எடிட்டிங் பாத்தீங்கன்னா வெளியான படங்களுடைய அந்த ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா உடனே எங்களுக்கு கிடைக்கும். நிறைய படங்கள்ல ஃபுட்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கபாலின்ற படம் எல்லாம் படம் பாத்தீங்கன்னா ஃபுட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு வந்தது. அதை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம லைவா கத்துறோம். இப்போ அந்த படத்துல இப்படி எடிட்டா வந்தது, நீ எப்படி எடிட் பண்ணிக்காங்க, ஒரு ஃபைட்டோ ஒரு சாங்கோ. இந்த மாதிரி பிராக்டிகல் எக்ஸ்போஷர்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். கான்டெம்பரரி சினிமா வச்சுக்கிட்டு, பழைய கால சினிமா இல்லாம இந்த கால சினிமாவோட அவங்களுக்கு கான்டெம்பரரி நாலேஜ் கிடைக்குது. பிராக்டிகல் நாலேஜ் வரும்போது அவங்களுக்கு எல்லா பிராக்டிகலும், அதாவது மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸே அவங்க வந்து தியரி சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தியரியை சொல்ல மாட்டாங்க, மொத்தமே பிராக்டிகலா சொல்லிட்டு இருப்பாங்க. அது பிராக்டிகலா வரும்போது என்ன ஆகுதுன்னா தியரி ஒரு 50% வச்சுக்கிட்டு 50% மொத்தமா அவங்க பிராக்டிகல்ல தான் போவாங்க. ஸோ அதுல வந்து அவங்களுடைய நாலேஜ் லெவல் பெட்டரா இருக்கும் எல்லாரோட. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில, ஐ மீன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறது. ஏற்கனவே வெளிவந்த படம் வந்து திருப்பி எடிட் பண்ணி அது வேற மாதிரி கொடுக்கணுங்கிறது வந்து ரொம்பவே பெரிய சேலஞ்ச் இல்லையா? சோ உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன விரும்புறீங்க? எனக்கு சின்னதா ஏதாவது சொல்லுங்களேன். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாரும் சொல்லுவேன்னா முறையான பயிற்சி எடுத்துங்க. எங்க வரீங்களோ, அது பாஃப்டால படிக்கிறீங்களோ, எந்த இன்ஸ்டிடியூட் படிக்கிறீங்களோ, பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்துட்டு ஒரு 2 வருஷம் உங்களை நல்லா தயார்படுத்திக்கிட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா, திரைக்கதை எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பயிற்சி எடுக்கணும், டைரக்ஷன் வரணும்னா பயிற்சி எடுக்கணும். நிறைய பயிற்சி எடுத்துட்டு நீங்க சினிமாட்டோகிராஃபில பயிற்சி எடுத்து பிறகு நடிப்புன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க நேரா வந்து கேமராமேன் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாசர் சார் வந்து அது கிளியரா சொல்லுவார், அன்ப்ரொஃபஷனல் வே ஆஃப் ஆக்டிங். பயிற்சியோட நீங்க போனீங்கன்னா எதுக்கும் நீங்க ரெடியா இருப்பீங்க. சூப்பர் சார். சோ பயிற்சி தான் முக்கியம் இல்லையா? அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயிக்கிறதுக்கு அடிப்படை வந்து பயிற்சி. நல்ல பயிற்சியோட வரவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சூப்பர் சார். ரொம்ப அருமையா இன்னைக்கு நம்ம பேசணும். இன்னைக்கு எங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. சோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்? நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாமா?